சூப்பரான ஒரு இடத்துல இருக்கீங்க. பிகாஸ் பாலாஜி தரணிதரன் படம் முடிச்சிருக்கீங்க. மிஷ்கின் படம் ஒண்ணு இருக்கு. ஆ இப்போ குமார் ராஜாவோட ஒர்க் பூரி பண்றீங்க. ஜெகநாத் படம். பூரி ஜெகநாத் சார். பூரி ஜெகநாத். இதுக்கப்புறம் மணிரத்னம். ஆ எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னா, நெல்சன் ஜெயிலர்ல ஒரு கேமியோ சரி, பண்றீங்க. அது சும்மா பரவால்ல. பட் அது ஒரு நாள் வேலை சார். என்னங்க அதுவும் உங்களுக்கு சார் அது பெரிய விஷயம் இல்ல. ஸோ இது வந்து இந்த இவ்வளோ பேர் வந்தப்புறம் வெற்றிமாறனோட அரசன் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அமையாது. வெரி ஃப்ராங்க்லி இது வந்து ஒரு நம்ம எப்பயாவது நீங்க வந்து நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு சாதிச்சிட்டோம்ப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை சார். சார் முதல்ல இது சந்தோஷத்துக்குரியது. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், ரொம்ப சந்தோஷத்துக்குரியது சார். இந்த மாதிரிலாம் வாழ்க்கை நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல சார். அப்புறம் முதல்ல வேலைன்னு பார்த்தோன்னா எல்லாமே வேலை தான். எல்லாத்தையும் இப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, நான் நடிக்கிறேன்னா கூட உங்கள் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செட்டுக்கு வரேன், நீங்கள் சொல்லுவீங்க இது சீன் இப்படி நடக்குது, இந்த டைலாக் பேசுகிறீங்க, இங்கேருந்து இப்படி வரீங்க, இதை செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம தன்னோட தொழிலில் வந்து சிறந்து விளங்குற இல்லை அவங்களோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கிறவங்களோட வேலை செய்யும்போது நமக்கு அது கூடுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்துது இல்லையா. மற்றபடி நான் அது வந்து எல்லாமே வேலையாக தான் பார்க்குறேன். என்னை பொறுத்து இதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாம், ஆனால் அது எல்லாமே வேலையாக தான், அப்படி தான் தெரியுது எனக்கு, வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஸோ இப்போது ஒரு நீங்களும் சாய் பல்லவி மணிரத்னம் அந்த காம்பினேஷன் அந்த மாதிரி நினச்சி பார்த்து இது சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வருமா? மணி சாரோட வேலை பார்க்கணும், இப்போ குமாராஜ் சாரோட வேலை பார்க்கணும், மணி சாரோட வேலை பார்க்கணும், பாலாஜியோட வேலை பார்க்கணும். இப்போ நலனுக்கு நலனோட வேலை பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அதனால் மணிகனோட வேலை பார்க்குறது, வெற்றி சாரோட வேலை பார்க்குறது. ஸோ இவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கேன், ரசிக்கிறேன். இன்னும் சில பேர்லாம் இப்போ நெல்சன் என்னோட ஒர்க் எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிற இப்போ எனக்கு விக்னேஸ்வரனோட ஒர்க் பிடிக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்க. அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நேரடியாக. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, அந்த வேலை எப்படி வந்து வெளியே டெலிவரி ஆகும். ஸோ இப்படி இப்போ ஒரு டைரக்டரை பற்றி நான் ஒர்க் பண்ண நம்ம டைரக்டர்ஸ் பற்றி கேட்டேன், எனக்கு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கே நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க ஒரு டயலாக் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசும்போது இது இப்படி இல்லை அப்படி, இந்த டயலாக் பர்பஸ் என்ன, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்க்கலாம் நினைக்கும் போது இப்படின்னு எல்லாமே நம்ம அது அந்த கொலாபரேட்டிவான ஒர்க்கில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது சார். அதுதான் சார் அங்கே சந்தோஷம். மற்றபடி இது இப்படியாகவும் அப்படியாகவும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வேலையை ஒழுங்காக செய்வோமா மாட்டோமா, அதை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இருக்கும். இப்போ மணி சார்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டு சார்கிட்ட கேட்டு வந்தேன். சார் ஏன்னா மணி சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதனால் சார் இப்போ எப்போல்லாம் கேப் கிடையாது வரேன் சார், நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், உங்களோட சேர்ந்து படிக்கிறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சிக்க முயற்சி பார்க்குறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஏன்னா அதோட சேர்த்து நம்ம அதை கோப்பப் பண்ணோம், அதை எப்படி கொடுக்க போகிறதா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருக்கும். இப்போ குமாராஜ் சார்கிட்டையும் நான் வந்து ஷூட் போகிற வரைக்கும் எப்போ கேப் கிடைக்குதோ அப்போலாம் ஃபோன் பண்ணிட்டு போயிட்டு அவர் 24/7 ஃப்ரீன்னு சொல்லிட்டார். போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதும் அந்த மீட்ரு எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யும்போது அது கொஞ்சம் இதுதான் அதோட. ஏன்னா இது எல்லாமே நான் செய்கிற இந்த வேலையை என் இயக்குனர்கள் விரும்புவதை போல் நம்ம செய்ய முடியுதாங்கிறத அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தவிர வேறு எதுவுமே கிடையாது.